Hello friends, Vanakkam, Vandana, Namaste, Namaskar, Bhagavad Gita Muthu from Mumbai, Muthu Baba 8 கன்னியாகுமரி. இந்த மே மாதம் 21 ட்ரேடிங் செஷன் நடந்திருக்கு. இந்த 21 ட்ரேடிங் செஷனுமே 25,116 ரெண்டாவது வாரத்தில் வந்தது. அதுக்கு மேலே போகவே இல்லை. ஃபஸ்ட்டு 2 வாரமும் 25,116, 24,462 ரேஞ்சில், கடைசி வாரம் 3 வாரம் 24,677, 25,062, கடைசி வாரம் 5வது வாரம் 24,717, இன்னைக்கு உள்ளது 24,893. அதாவது சொல்ல போனால் 24,860, 90க்கு மேலே இன்ட்ராடேயில் போக மாட்டேங்குது. ஹை லெவலில் செல்லிங் ப்ரெஷர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே கொடுத்துட்டு வரேன். கேஷில் எவ்வளோ விற்கிறாங்க, டொமஸ்டிக் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வாங்குறது விற்கிறதும், அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ செல்கிறாங்க, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஃபின் சர்வீசஸ், சென்செக்ஸ் எல்லாருமே விற்கிறாங்க. ஹையரில் வரும்போது ஹெவியாக 30, 35, 40, 40, 60, 90, 98,000 கோடி வரைக்கும் கூட இந்த வாரத்தில் விற்றுருக்குறாங்க ஒரே நாளில். மேலே போக விட மாட்டாங்க. அவங்களுக்கு பிரெட் அண்ட் பட்டர் ஆப்ஷன் தான். ஓவரால் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டி ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபாரவே ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் கால் ஷார்ட்டிங், டவுனில் 24,000 புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு, கடைசி நிமிஷத்தில் 100, 200, 300, 400 பாயிண்ட் கீழே வரும்போது அது 10, 15, 20, 30 ரூபா மேலே புட் ஆப்ஷனில் போகும். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு. ஆக மொத்தத்தில் ஓப்பனிங் நேற்று க்ளோஸ் ஆனது ஒரு 80 பாயிண்ட் மேலே போகும், 60 பாயிண்ட் மேலே போகும், கீழே 100, 150 பாயிண்ட் கீழே வரும். கடைசியில் க்ளோஸ் ஆகுது ப்ளஸ் 30, 40 பாயிண்டில் இருக்கலாம், மைனஸ் 40, 30 பாயிண்டில் இருக்கலாம். அவ்வளோதான். மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டி கிடையாது. 2 ஏப்ரலில் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் டிக்ளேர்டு ட்ரேட் வார் டாரிஃப். அது ஒரு அன்சர்டனியாக இருந்துச்சு. அது போனதுக்கப்புறம் இந்த பஹல்காம் terrorist attack, 26 civilians killed by terrorist path, and followed by 9th, 10th, 7th, 8th, 9th, 3 days trial war. We proved our ability, missile power, and ceasefire war still going on further action. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து எங்கே போகணும் யாரும் சொல்ல முடியாது. மேலே போச்சுன்னா லெவலில் 25,870, 880 வந்து பிந்தாஸை ஷார்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100, 125 பாயிண்ட் நிஃப்டியில் கிடைக்கும். பேங்க் நிஃப்டியில் 200, 200 பாயிண்ட்டு. இது வந்து ஹெட்ஜ் ஃபண்டு பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறாங்க, ரீட்டைலர் யாரும் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் பண்ணுறாங்க, குரூப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸும் பண்ணுறாங்க. ரீட்டைலர் யாருமே இந்த மார்க்கெட்டில் ஆப்ஷனில் வாங்கியோ விற்றியோ சம்பாதிக்கப்பட முடியாது. நானும் 2-3 கால் குரூப்பில் கொடுத்துருக்கேன், நேற்றும் கொடுத்துருக்கேன், இன்றைக்கும் கொடுத்துருந்தேன். கால் ஆப்ஷன் நிஃப்டி ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டி 100, 150 பாயிண்ட் கிடைச்சுன்னா ஸ்கொயர் அப் பண்ணிக்கிட்டே சொல்லியிருக்கேன். ஏன் எதுக்குன்னா யாரும் கேட்கக்கூடாது. ஜாஸ்தியாகவும் போகலாம், மேலேயும் போகலாம். அதே மாதிரி பண்ணுறாங்க பண்ணலங்கிறது அவங்கவுங்க இஷ்டம்தான், கம்பல்சரி கிடையாது.
இந்த மார்க்கெட்டில் ரீட்டைலர் யாரும் பண்ண முடியாது. ஆப்ஷனில் ஒன்லி கால் ஷார்ட்டிங் வித் பொசிஷனல், நோ ப்ராப்ளம், டைம் டிகே யூ வில் கெட் இட். அண்ட் selected stock differs after ceasefire of Pak India trial war. Nearly 40-50% appreciated. How much it will go, no idea. But world level stunned our 3 days trial war, and all are ready to buy our missing defense space. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது செலக்டட் ஸ்டாக்லாம் 30% 40% வந்துருக்கும் போதே ஏப்ரல், மார்ச், மே ஃபர்ஸ்ட் வீக் எல்லாருமே குரூப்பில் கொடுத்துருந்தோம் வாங்க சொல்லி நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கு. கீழே கிடைக்கிறப்ப வாங்குங்க, நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு இருக்கிறது டேக்ஸு, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 2 தான் போயிட்டுருக்கு. உங்கள்கிட்ட வாங்குங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்கும். ரீட்டைலர் அதுக்கு மேலே யாரும் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் கீழே வரும்போது வாங்குங்க, வைங்க. வருஷத்துக்கு ஒருக்க பீங்க. ஒரு 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருந்தால் பீங்க. அதே நேரத்தில் ஏதாவது லாஸ் இருந்தால் அதில் செட்டப் பண்ணியிருக்க லாங் டேர்மில். அதை தவிர ஒரு வழியே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போதுமே பேங்க் நிஃப்டியும் ரெண்டும் ஒன்று போல தான் இருக்குது. 21 ட்ரேடிங் செஷனில் ஃபஸ்ட்டு 12 கீழே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 55,000 56,000 இதுக்கு உள்ளதான். 56 கூட போகாது. 55,860 890 வரைக்கும் போகும். ஓப்பனிங் செஷனில் போயிட்டு டம்மு கீழே வந்துடும். 55 300 200 வரும். நேற்று வந்து 55,098 என்னமோ வந்தது. அதுக்குள்ள போகலை. அதாவது ட்ரேடிங் ரேஞ்சில் தான் இருக்குது தவிர 55 56 இந்த ரேஞ்ச் உள்ள தான் பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அது இந்த கடைசி வாரம்னா கடைசி 5 நாளில் 55 200 300 இருக்கும். க்ளோஸ் ஆகிறது வந்து 55 400 500 550 க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ஒன்று ஆர்பிஐலேருந்து வெளிவர மாதிரி இருக்குது. கம்மிங் வீக்கில் வரலாம். நெக்ஸ்ட் வீக்கில் ஆர்பிஐ என்பிசி பாலிசி கமிட்டி மீட்டிங் இருக்குது. 0.25 ரிடக்ஷன் இருக்குமா இருக்காதா, சிஆர்ஆருங்கிற டவுட்ஃபுல் கேஸில் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் நியூஸ் ரூமர்ஸ் ஃப்ளோட்டிங் இன் மார்க்கெட். பேங்க் நிஃப்டி வெரி ஸ்ட்ராங் 55,000 support level. At the same time resistance 56,000. அதே நேரத்தில் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கார்பரேட் ரிசல்ட்லாம் வரும். ஜூலைலேருந்து தேர்ட் வீக்கில் இருக்குது. ஜூன் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன், ஆட்டோ ரிசல்ட், ஃபாலோடு பை டேட்டாஸ். All are incorporated in current today's situation. Further, how it will move, unexpected any event, I think so, will drag Nifty 1,000 point from 24,870 800 level. This is the midpoint. Upside 1,000 points possible. At the same time 1,000 points downside also possible. And the Bank Nifty also 55,870, upside 1,500 point, downside 1,000 point. Anytime it will drag down or up. This is my opinion. Take care with your position with the proper strict stop loss. Okay. Thank you. Selected stock போன வாரம் 3 மாதம் வாங்க சொல்லியிருந்தேன். ஸ்பெசிஃபிக்கலி அப்பலோட்டர் வாங்க சொல்லியிருந்தேன். 260 270 இருந்தது. இன்றைக்கி ரேட்டை பாருங்கள். ஆர்இசி வாங்க சொல்லியிருந்தேன். பவர் ட்ரேட் கார்பரேஷன் வாங்க சொல்லியிருந்தேன். சுஸ்லான் வாங்க சொல்லியிருந்தேன். சுஸ்லான் வந்து 52 50லேருந்து 48க்கு கீழே போகாது, வாங்குங்க. கார்பரேட் ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும்.
அது 72 will act very strong resistance. நேற்று ரிசல்ட் வந்தது. இன்னைக்கு 16-18% அப், 71ல் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் 76க்கு மேலே போனால் தான் ஃபர்தர் மேலே போகும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 82, 86. 86 வந்து ஆல் டைம் ஹை லெவல். ரீசன் ஆல் டைம் கம்மிங் ஃப்ரம் பாட்டம் டு டாப். That is 6 months before 86. Once moving above 86, then non-stop 96 and 120 within another 2 quarters result. Reliance Power also given when it was 32-33. Once moving above 42 will move further up, or it will consolidate 36-42 or 34-38 level. Last 6 months, 3 months, last week also given a review. Reliance Power will act very strong support level 40-38 if available, buy and hold anytime. Once moving above 52, then next target 60, 65, 60. It will hit, but closing 62 must for further up move. Today I think 62. Some news floating, that is a different issue. Very difficult to move below 52 Reliance Power. So if available 56, 52 level, consolidate, hold, maybe another 6 months, it may move 80, 92 level. This is a way to consolidate, buy in downtrend with a target, hold, you are the winner. Okay, thank you.